ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஜாப் பார்த்தீங்கன்னா டிஹெச்எல் கம்பெனிலேருந்து ரிலீஸ் ஆகிருக்கு, டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர்னு. இதுக்கு உங்ககிட்ட ஜஸ்ட் ஏதோ ஒரு டிகிரி இருந்தால் போதும். அண்ட் உங்களுக்கு வேர்டு, எக்ஸல், பவர் பாயிண்ட்டு இதெல்லாம் நல்லா தெரிஞ்சிருக்கணும். அண்ட் உங்களுக்கு பேசிக் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருந்தால் மட்டுமே போதும். இதோட ஒர்க் லொகேஷன் பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு எல்லா இடத்துக்குமே ஒர்க் ஹையர் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் எந்த ஏரியாவில் வேணாலும் ஒர்க் பண்ணிக்கலாம். இந்த ஜாபை பற்றின மொத்த டீட்டெயில்ஸ் அண்ட் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணது, ஃபுல் அப்ளிகேஷன் ப்ராசஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நம்ம சேனல் நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலாம், பண்ணி வச்சுக்கோங்க. டிஹெச்எல் வந்து ஒரு டெலிவரி கம்பெனி. ஸோ இதுலேருந்து டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர்னு சொல்லி ஒரு ரோலுக்கு ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க ஆல் ஓவர் தமிழ்நாடு. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேர்டு, எக்ஸல், பவர் பாயிண்ட் இதெல்லாம் தெரிஞ்சிருந்தால் மட்டும் போதும். அண்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருக்கணும். வேறு எந்த இதுவுமே கேட்கல. உங்ககிட்ட ஒரு பேசிக் டிகிரி இருந்தால் மட்டுமே போதும். நீங்கள் ஜஸ்ட் இந்த என்ட்ரி போடுறது, டெலிவரி வரது அண்ட் வெளியே போகிறது, இந்த மாதிரி என்ட்ரிஸ் போடுறது மட்டும்தான் உங்கள் வேலையாக இருக்கும் எக்ஸலில். ஸோ எக்ஸல் நல்லாவே தெரிஞ்சிருக்கணும் இந்த இதுக்கு. அந்த பேசிக் பே பார்த்தீங்கன்னா அப் டு 20,000 to 25,000 வரைக்குமே பேசிக் பே தராங்க இதுக்கு. ஸோ இதுக்கு இப்போ எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிற பார்க்கலாம். நம்ம வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் வெப்சைட் லிங்க் இருக்குது. அந்த வெப்சைட்டை லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த வெப்சைட்டுக்கு வந்துடுவீங்க. இந்த பேஜில் இந்த ஜாபை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ ஃபுல்லாக படித்து தரவாக பார்த்துக்கோங்க. அந்த கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா அப்ளை நவ் பட்டன் இருக்கும். இந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா டைரெக்டாக நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்முக்கு லேண்ட் ஆகிடுவீங்க. இதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் உங்களோட கண்ட்ரி கேட்குறாங்க. ஸோ இதில் இந்தியா செலக்ட் பண்ணிக்கோங்க. செகண்ட், நீங்கள் ஆல்ரெடி டிஹெச்எல் எம்ப்ளாயாக இருந்திருக்கீங்களா, இல்லை எதுவும் இன்டர்வியூ கொடுத்துருக்கீங்களான்னு கேட்குறாங்க. இல்லைன்னா நோன்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களோட கரண்ட் ஜாப் டைட்டில், நீங்கள் என்ன ஜாப் பார்க்குறீங்க என்னங்கிறத டீட்டெயிலாக என்ட்ரு பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் ஃப்ரெஷர்னால் ஃப்ரெஷருங்கிறத என்ட்ரி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேம் என்ட்ரு பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களோட கண்ட்ரி கோடு, உங்களோட மொபைல் நம்பர், நெக்ஸ்ட்டு உங்களோட இமெயில் அட்ரஸ், அதுக்கப்புறம் உங்களோட இமெயில் அட்ரஸ் கன்ஃபார்ம் கொடுத்துக்கோங்க. அண்ட் இந்தியா, அண்ட் அடுத்தது நீங்கள் இதில் தமிழ்நாடுனா தமிழ்நாடு, இல்லை அதர் ஸ்டேட்னா அது ஸ்டேட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களோட பின்கோட். அண்ட் நீங்கள் இந்த பொசிஷனை பற்றி எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு கேட்குறாங்க. ஸோ இதில் வந்து கூகுளை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து வாட் இஸ் யுவர் ஏரியா ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன் கேட்குறாங்க. நீங்கள் இந்த இதில் எது உங்களுக்கு நல்லா வரும், நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்கீங்கன்னா அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆடிட்டிங்னா ஆடிட்டிங், ஹியூமன் ரிசோர்ஸஸ்னால் ஹியூமன் ரிசோர்ஸ், அந்த மாதிரி இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட், இதில் உங்களுக்கு யாராவது கம்பெனியில் ரெஃபரன்ஸ் இருந்தால் மட்டும் இதை யூஸ் பண்ணுங்கள். இல்லைனா இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ஸ்கிப் பண்ணிட்டு கீழே வந்தீங்கன்னா உங்களோட ஆனுவல் சேலரி, நீங்கள் என்ன சேலரி எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறதில் என்ட்ரு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட், உங்களுக்கு விசா இது பண்ணுறதுக்கு ரெக்வயர்டுன்னு கேட்குறாங்க. நோ கொடுத்துக்கோங்க. நம்ம இந்தியாவில் ஒர்க் பண்ணுறது நம்ம விசா தேவையில்ல. ஸோ நம்ம இந்தியாவில் தான் இருக்கோம், அதனால் நோ செலக்ட் பண்ணிக்கோங்க. டூ யூ ஹேவ் எனி கிரிமினல் ரெக்கார்ட்ஸ், அதுலேயும் நோ செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே வந்துட்டு டூ யூ அக்ரி செலக்ட் பண்ணி கொடுத்துட்டு நெக்ஸ்ட் உங்களோட ரெஸ்யூமை அப்லோட் பண்ணிக்கோங்க. திருப்பியும் எல்லா டைமும் சொல்கிறேன், நீங்கள் ரெஸ்யூமை அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஜாபுக்கு தகுந்த மாதிரி உங்கள் ரெஸ்யூமை கஸ்டமைஸ் பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணுங்கள். ஃப்ரீ ஏடிஎஸ் ரெஸ்யூம் டெம்ப்ளேட்ஸ் வேணும்னா நம்ம வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் வெப்சைட் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த ஜாபோட கீவேர்ட்ஸில் உங்கள் ரெஸ்யூமில் இருந்தால் மட்டும்தான் உங்கள் ரெஸ்யூம் ஷார்ட் லிஸ்ட்டே ஆகும். அடுத்து ப்ரைவசி ஸ்டேட்மெண்ட்ஸில் ரெண்டுத்துக்குமே அக்ரிக்கு செலக்ட் பண்ணிக்கோங்க. கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் சப்மிட் ஆகிடும். அவ்வளோதாங்க இதோட அப்ளிகேஷன் ப்ராசஸ். ஸோ இந்த மாதிரி ரெகுலர் ஜாப் அப்டேட்ஸ்க்கு நம்ம அக்கௌண்ட்டை மறக்காமல் ஃபாலோ பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள்.